இந்த கதை தான் சக்கமோட்டோன்னு ஒரு ஹை ஸ்கூல் பையனோட கதை. ஸ்கூல்லே இந்த பையன் தான் நம்பர் 1. சாப்பிட்றது, உட்கார்றது, பனிஷ்மெண்ட்டை வாங்குறது, ஏன் ஒரு வேலைன்னு வந்துட்டாலும் அதுல எல்லாத்துலயும் நம்ம சக்கமோட்டோ ஒரு மாதிரி ஸ்டைலா தான் வேலையை பண்ணுவாள். ஏன் இத்தனைக்கும் அந்த ஸ்கூல்ல இருக்கிற பையன் பொண்ணுல இருந்து எல்லாருக்கும் சக்கமோட்டோன்னா அவ்வளோ பிடிக்கும். ஒரு மாதிரி பைத்தியமா இருப்பாங்க சக்கமோட்டோ மேல. ஆனா அதுல 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சக்கமோட்டோனா பிடிக்கவே பிடிக்காது. அதனாலேயே நம்ம சக்கமோட்டோ தொல்லை பண்ணுன்னு சொல்லி டிஃப்ரெண்டான டெக்னிக்கை வித்தியாசமா அப்ளை பண்ணுவாங்க. கதையோட ஸ்டார்டிங்லயே ஒரு 3 பேரை காட்டுறாங்க. அவங்களோட பேரு அகின், கென்கென், மாரியோ. இவங்களுக்கு சக்கமோட்டோனா சுத்தமா பிடிக்காது. சக்கமோட்டோவை பார்த்தாலே போதும் வயிறு பயங்கரமா எரியும். அதனாலயே நம்ம சக்கமோட்டோவை ஹிமிலியேட் பண்ணணும்னு சொல்லி கிளாஸ் ரூமோட அந்த டோர் மேல ஒரு டஸ்டர் அவங்க மாட்டி வச்சுறாங்க. எதுக்கு அவங்க இப்படி பண்றாங்கன்னா, சக்கமோட்டோ உள்ள வந்து அடுத்த செகண்டே அது டைரக்டா அவன் மேல தான் விழும். அதுக்குதான் இவங்க வெயிட்டும் பண்றாங்க. ஆனா இவங்க நினைச்சது எதுவுமே நடக்கல. சக்கமோட்டோ அங்க வந்த அடுத்த செகண்டே இந்த டஸ்டரை செம்ம ஸ்டைலா பிடிக்கிறான். இதை பார்த்தோன்னே அங்க இருக்கிற பசங்க பொண்ணுங்களாம் சக்கமோட்டோவை அப்படி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சக்கமோட்டோ அங்க டாய்லெட்டுக்கு போவான். அதுல இருக்க ஒருத்தன் ஒரு பக்கெட் நிறைய தண்ணிய அப்படியே தூக்கி போட்டுறான். இங்க யோசிக்கலாம், இப்பயாச்சும் அவங்களோட பிளான் வந்து சக்சஸ் ஆச்சான்னு. ஆனா அதுதான் அங்க இல்ல. நான் சக்கமோட்டோ வரும்போது இப்பதான் அவங்க பாக்குறாங்க சக்கமோட்டோட கையில அம்பல்லா இருக்கு. திரும்பவும் அவங்களோட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சதுனால திரும்பவும் கிளாஸுக்கு வருவானா, அங்க பார்த்தா சக்கமோட்டோட டிஸ்க காணும். அந்த 3 பேரோட வேலை தான் அவங்க வழக்க போல நம்ம சக்கமோட்டோட டிஸ்க வெளில தூக்கி வச்சிட்டாங்க. அங்க இதை பார்த்தோன்னே அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு பாவமா இருக்குமா. சக்கமோட்டோவுக்கு அவங்களோட சீட்டை ஆஃபர் பண்றாங்க. நம்ம சக்கமோட்டோவை நீங்க சாதாரணமா எடுப்படக்கூடாது, அவன் ஒரு சிக்மா பாய். அதனாலேயே ஆளு அங்க இருக்கிற ஜன்னல்ல ஸ்டைலா உட்கார்றான். அதை பார்த்து டீச்சரு அங்க இருக்கிற ஒருத்தங்களும் அப்படி இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அங்க இதனால அவங்க 3 பேருக்கு இன்னமும் கடுப்பாகுது. இன்னைக்கும் பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம என்னடா பண்றது. இதுக்கப்புறம் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இன்னமும் ஒரு பயங்கரமான பிளானை யோசிக்கிறாங்க. ஆனா இந்த வாட்டி நம்ம ஒரு பிளானை பண்ணும். அந்த பிளான்ல அந்த சக்கமோட்டோ அவன் வில்லணும். இதுக்காக ஒரு பிளானை பண்ணி நம்ம சக்கமோட்டோ கிட்ட போய் சொல்லி சயின்ஸ் லேபுக்கு வர சொல்றாங்க. அதை நம்பி சக்கமோட்டோ வரான். சக்கமோட்டோ வந்த செகண்டே அவனை புச்சு போட்டு கட்டி போட்டுறாங்க. அங்க சக்கமோட்டோவை இன்னமும் கேவலப்படுத்தணும்னு சொல்லி போட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அங்க திடீர்னு அவங்களோட வேலையாலேயே அங்க தீ பத்திக்குமா. அங்க இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தாலும் வெளியில டோர் லாக்ல இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஆனா நம்ம சக்கமோட்டோ அப்படி இல்ல, ஆளு ஜாலியா உட்காந்து இருக்கான். இதுக்கப்புறம் சக்கமோட்டோ அங்க இருக்கிற ஃபயர் கிட்ட போய் அப்படியே எப்படியோ மூமெண்ட்டை காட்டின இருக்கான். இதை பாக்குற அவங்க ஒருத்தங்களுக்கு என்னடா இவன் பண்றான் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஆமா இவனுக்கு என்னதான் ஆச்சு, எதுக்கு இப்போ டான்ஸ் ஆடினு இருக்கான், நம்மளோட நிலைமையும் ரொம்ப மோசமா தான் இருக்கு. அப்புறம் தான் அந்த பசங்களுக்கு புரியுது சக்கமோட்டோ அங்க இருக்கிற நெருப்பை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்றானு. ஆனா உண்மையிலேயே அப்படின்லாம் இல்ல. நம்ம சக்கமோட்டோ அங்க எதுக்கு டான்ஸ் ஆடுறானா, இப்படி இவன் டான்ஸ் ஆடும் போது கீழே அங்க சத்தம் வந்து போகும். இதனால யாராச்சும் ஒருத்தங்க வருவாங்க. அங்க இந்த நம்பிக்கையில மத்தவங்களும் அங்க சேர்ந்து அப்படியும் எப்படியும் ஓட இந்த சத்தம் கீழே கேக்குதா. அங்க இருக்கிற ஒரு டீச்சர் வராரு. ஆமா இங்க என்ன போயின்னு இருக்கு, என்ன நெருப்பு. ஆனா சக்கமோட்டோ மாட்டி விடாம எல்லா தப்பும் ஏன் மேலதான். இங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணனா தெரியாதனமா நெருப்பு பத்திக்கிச்சு, எல்லாமே ஏன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா சக்கமோட்டோவை எப்படியாச்சும் அவங்க கேவலப்படுத்தணும்னு பார்த்தாங்க. ஆனா நம்ம சக்கமோட்டோ அப்படி இல்ல, இவங்களுக்கே நல்லதுதான் பண்றான். இதனால சக்கமோட்டோ மேல இந்த அந்த பர்ஸ்பெக்டிவ் அது வந்து அவங்களுக்கு மாறுது. சக்கமோட்டோட ஃப்ரெண்ட்ஸா இவங்க மாறிடுறாங்க. இதுக்கப்புறம் ஷீரான ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் பார்த்தா மாடலிங் எல்லாம் பண்ணுவான் போல. பொண்ணுங்க கிட்ட மாடலிங் போட்டோ எல்லாம் காட்டுறான், இது நாதானு. ஆனா அவங்களுக்கு ஆப்வியஸா அந்த பையன் மேல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா அவன் நல்லா நோட்டீஸ் பண்ணா எல்லா பொண்ணுங்களோட கவனமும் அங்க இருக்கிற ஒரே ஒரு பையன் நம்ம சக்கமோட்டோ அவன் மேலதான் இருக்கு. அங்க எல்லாருமே அவனை நோக்கி தான் போறாங்க. சக்கமோட்டோ அப்பயும் கண்டுக்காம ஒரு புக்கை பத்தின இருக்கான், அது ஒன் பஞ்ச் மேனோட மாங்கா. இதனால சக்கமோட்டோ அவன் டார்கெட் பண்ணிடுறான். இந்த பையனை நான் சும்மா விடக்கூடாது. இதுக்கப்புறம் டீச்சரும் சக்கமோட்டோ கிட்ட ஒரு கேள்வியை கேட்க அதுக்கு சக்கமோட்டோ கரெக்டான பதில சொல்லிடுறான். அங்க உட்காரலான்னு போகும்போது சீடா அந்த சேரை இழுத்துறான். ஆனா சக்கமோட்டோ கீழே விழவே இல்லை. அவனும் ஏதோ கண்ணுக்கே தெரியாத சேர் மேல உட்காந்து இருக்க மாதிரி ஜாலியா உட்காந்து இருக்கான். இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா எந்த பர்சனால இந்த அளவுக்கு கூலா இருக்க முடியும். சக்கமோட்டோ இந்த பையப்போல ரொம்ப கூலா இருக்கான். இதுக்கப்புறம் அங்க பிடி பீரியட் வந்து அங்க பாலை தூக்கி வேணும்ட்டே சக்கமோட்டோ மேல அவன் தாக்குறான். ஆனா ஒரு அட்டாக்ல இருந்தும் நம்ம சக்கமோட்டோவால அசால்ட்டா அங்க தப்பிக்க முடியுது. இதனால அங்கேயும் பிளான் வந்து அவன் ஃபெயில் ஆயிடுது. அதுக்கப்புறம் கிளாஸுக்குள்ள ஒரு தேனி வந்துருமா, அதை வச்சு எப்படியாச்சும் ஹீரோ ஆகலான்னு நம்ம சீரா பாக்குறான். அங்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு, அவங்க ஓடி போயிடறாங்க. சீரா அதை தாக்குறானா இன்னமும் பறக்குது. இதனால எல்லாருமே அங்க பயந்தாச்சுன்னு ஓடுறாங்க. பொண்ணுங்க எல்லாருமே வெளில போயிட்டாங்க, வெறும் பசங்க ஒண்டிதான் இருக்காங்க. அங்க டீச்சரும் கத்துறாரு, பசங்களா சீக்கிரம் உங்களோட சட்டையை கைட்டுங்க. கருப்பு கலர்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்தா போதும் இது அட்ராக்ட் ஆகி அவங்கள நோக்கி தான் போகும். இதனால எல்லாருமே டக்குன்னு அந்த விஷயத்த பண்றாங்க. என்னன்னு தெரியல, ஷீராவை நோக்கி அது போகுதா. ஷீரா அதை தாக்க பாக்குறான். ஷீராவை அது தொத்திக்கினே இருக்கு. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது ஷீராவோட ஜெட்டில கருப்பு கலர்ல லைன் எல்லாம் இருக்கு. அவனை பயங்கரமா கடிக்க போகும். ஆனா சக்கமோட்டோ சீனா காம்பஸ் வச்சு அதை தடுக்கிறான். ஆளு காம்பஸை வச்சுலாம் சண்டை போறான். அப்படியே பிடிச்சு அதை வெளியிலயும் தூக்கி போட்டுறான். இதை யாருமே எதிர்பார்க்கல. தெரிஞ்சோ தெரியாமலோ சக்கமோட்டோக்கு இன்னமும் அட்டென்ஷன் கிடைக்குது. அவன் வேணும்ட்டு பண்ணிருக்க மாட்டான், இருந்தாலும் எப்படியோ அட்டென்ஷன் அவனுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் அடுத்த சீன்ல சக்கமோட்டோ பறவைக்கெல்லாம் ஃபீட் பண்ண இருப்பானா. அப்பதான் அவன் கீழே பாக்குறான், கபூட்டோன்னு ஒரு பர்சன் இருக்கான். அவனை 2 புலிஸ் அவங்க வந்து புலி பண்றாங்க, எனக்கு காசை கொடுன்னு. வேற வழியே இல்லாம காசை
கொடுக்கறான். அவங்க போனக்கப்புறம் சக்கமோட்டோ வந்து கேக்குறான், ஆமா என்ன விஷயம் கபோட்டோ, ஏதாச்சும் பிரச்சனையா? ப்ளீஸ் சக்கமோட்டோ, தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணு சக்கமோட்டோ. இந்த மாதிரி அவங்க என் கிட்ட இருந்து காசை வழி பறிக்கிற மாதிரி பறிக்கிறாங்க. வீட்லயும் நான் எதோ சொல்லி காசை கொண்டு வரேன், ஆனா இவங்க கிட்ட தான் எல்லாமே போகுது. ஏதாச்சும் பண்ண நல்லா இருக்கும் சக்கமோட்டோ. இதுக்கு சக்கமோட்டோவும் ஒத்துக்கிறான். அடுத்த சீன்லயே அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறாங்க. நம்ம சக்கமோட்டோக்கு கேஷியரா இருக்கிற ஒரு வேலை கிடைக்குது. கபூட்டோக்கு அங்க கிளீன் பண்ற வேலை எல்லாம் கிடைக்குது. அங்க கபூட்டோ கிளீன் பண்ண இருப்பானா, நம்ம சக்கமோட்டோ ரொம்ப ஸ்மார்ட். அதனாலே என்னவோ தெரியல அங்க அழகழகான பொண்ணுங்க வராங்க. இல்ல தப்பா சொல்லிட்டேன், ஆன்டிங்க தான் வராங்க. அந்த ஆன்டிங்களுக்கும் எப்படியாச்சும் நம்ம சக்கமோட்டோவை கரெக்ட் பண்ணணும், அதுக்காக தான் வராங்களே. இதே மாதிரி அங்க வேலை இப்படி நல்லா போயின்னு இருக்குமா அப்படின்ட்டு அந்த ரெண்டு ஆளுங்களும் வந்து நம்ம கபூட்டோவை பார்க்க, அடே கபூட்டோ, பார்க்குக்கு வர காசை நீ கொடுக்குற, என்னல தரல அப்படின்னு சொல்ல கபூட்டோ ரொம்ப பயந்து போயிடறான். அந்த சீன்லயே பார்க்கல அவன் கிட்ட திரும்பவும் காசு அவங்க பறிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா இந்த வாட்டி கபூட்டோக்கு அங்க கொடுக்கணும்னு எந்த விதமான ஆசையும் இல்ல. கபூட்டோ கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசு அது, நான் எதுக்கு கொடுக்கணும்? இதனால அவன் அடிக்க ஆரம்பிச்சானா. சக்கமோட்டோ வந்து பயங்கரமா தாக்கிறான் அவங்க ரெண்டு பேரை. அங்க இதனாலேயே கபூட்டோவும் சேர்ந்து சும்மா பொலன்னு பொலந்து தராங்க அவங்கள. இந்த மாதிரி தான் இந்த புலி கிட்ட இருந்து நம்ம கபூட்டோவை சக்கமோட்டோ காப்பாத்திருக்கான். சக்கமோட்டோ உண்மையிலேயே ஒரு நல்லவனா தான் இருக்கான். இதுக்கப்புறம் ஐனான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவளுக்கு நம்ம சக்கமோட்டோனா ரொம்பவும் பிடிக்கும் போல. சக்கமோட்டோ தான் கனவுல வர அந்த ட்ரீம் பாய் நினைச்சுன்னு வந்திருக்கா. ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் சக்கமோட்டோ ஒரு சிக்மா பாயின்னு. அதனாலே என்னவோ தெரியல இந்த மாதிரி வேலையில ஒண்டிதான் உன்னோட கவனம் இருக்கும். எந்த விதமான பொண்ணையும் அவன் கண்டுக்க கூட மாட்டான். அங்க இதனாலேயே வேணும்ட்டே அந்த பொண்ணு இன்னமும் அட்டென்ஷனை இழுக்கணும்னு ஏதோ பண்றதுக்கு ட்ரை பண்றா. ஆனா இன்னமும் நம்ம சக்கமோட்டோ அங்க கவனிக்க கூட இல்ல. பின்னாடி ஒரு ஃபார்முலா இருக்கும், a² + 2ab b²ன்னு. அது எல்லாத்தையுமே அவன் கவனிக்கிறான். அங்க இதனால அவ எவ்வளவு ட்ரை பண்றா, ஆனா கடைசி வரைக்கும் கவனிக்கலையா. அந்த பொண்ணும் அப்படியே அங்க போறா. சரி சக்கமோட்டோ, உனக்கு வந்து என் மேல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் வந்து இங்க இருந்து போறேன், இதான் கூட பேச மாட்டல. நான் போகும்போது திடீர்னு நம்ம சக்கமோட்டோ எழுந்துக்கிறான். இதை பார்த்து அவ யோசிக்கிறான், அவ்வளவுதான் நம்ம சக்கமோட்டோவை நான் விலை வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கல. சக்கமோட்டோ வெளியில ஒரு நாய்க்குட்டி வந்திருக்கும், அதை பாக்குறதுக்கு தான் எழுந்திருப்பான். இதனால அவளோட இதயமே ஒஞ்சு போயிது. பாத்ரூம்ல போயும் எப்படி நம்ம சக்கமோட்டோவை அடையணும் அப்படின்னு அவ யோசிக்கிறான். பைத்தியக்கார பொண்ணுக்கும் திடீர்னு ஒரு கேமை பத்தின ஒரு ஐடியா வருது. அந்த கேமோட பேரு டப்போரி. அந்த கேம்ல பேசிக்கலா என்ன பண்ணணும்னா பேரை வந்து எழுதணும், ஃப்ரெண்ட்ஸோட பேர் எழுதிட்டு காயினை வைக்கணும். அந்த டைம்ல என்னவோ தெரியல அங்க ஒரு ரெண்டு பொண்ணுங்க வராங்க. அவங்க ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவங்க எனிமிங்க தான். அந்த பொண்ணுங்க கூட ஆப்வியஸா அந்த கேமை விளையாடுறாங்க. எந்த மாதிரி கேம்னா ஒரு பேய் கேம் இருக்கும்ல, எஸ்ஆ நோன்னு போட்டு பேய் இருக்கா இல்லையான்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கேம் தான். அதை இவங்க விளையாடுறாங்க. சக்கமோட்டோட பேரை எழுதிட்டு சக்கமோட்டோ யாருக்கு கிடைப்பான் அப்படின்னு அவங்க சொல்லி விளையாடுறாங்க. ஆனா காயின் ஒரு கட்டத்துல வெளியில போய் விழுதா. ஆனா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் காயின் வெளியிலேயே போக கூடாது, இது ஒரு கர்ஸ்ட் கேம். அப்படி காயின் ஒண்டி வெளியில போய் விழுந்தா அவ்வளவுதான், அந்த டக்கோரி அந்த ஸ்பிரிட் வந்து ஃப்ரீ ஆயிடும். அங்க திடீர்னு சக்கமோட்டோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சக்கமோட்டோ ஒரு மாதிரி வியர்டா ஆக்ட் பண்றான். என்ன கேர்ள்ஸ் என்ன தெரியலையா, நான் தான் அந்த டக்கோரி, அந்த ஸ்பிரிட் இப்ப எனக்குள்ள இருக்கு. அங்க டக்கோரின்னு ஒரு ஸ்பிரிட் உள்ள வந்த மாதிரி அவங்களுக்கும் தோந்து. அதனால அவங்க பயந்து போய் கடவுள்கிட்ட எல்லாம் ப்ரே பண்றாங்க, ப்ளீஸ் காட் எப்படியாச்சும் காப்பாத்துங்க நம்ம சக்கமோட்டோவன்னு. சக்கமோட்டோக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் அது சொல்லுது, என்ன யோசிக்கிறீங்க, சக்கமோட்டோவோட உடம்ப நான் அப்படியே விட்டு போயிடுவேன்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் விட்டு எல்லாம் போக மாட்டேன். அதுக்கு பதிலா 3 பெஞ்சை ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு 20 மீட்டர் ஹைட்ல இருக்க ஒரு டவரை கிரியேட் பண்ணுங்க. அப்படி பண்ண வேண்டியதான் இந்த பாடியை விட்டு நான் போற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணலனா அவ்வளவுதான், சக்கமோட்டோ மலை பிரதேசத்துல போய் தனியா வாழ ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நீங்களா கன்னி பொண்ணுங்களா இருந்துருவீங்க, உங்களுக்கு கல்யாணமும் ஆகாது. அப்படி ஆனாலும் டாங்கிங்க கூட தான் ஆகும். கேட்டோன்னே அவங்க ரொம்ப பயந்து போய் அந்த பெஞ்சை டவர் மாதிரி 20 மீட்டருக்கு கிரியேட் பண்றாங்க. அங்க பெஞ்சோ அந்த பொண்ணு மேல வில்லான்னு போகுமா, அந்த சக்கமோட்டோ மேல பைத்தியமா இருக்கிற அந்த பொண்ணு தான் வந்து காப்பாத்துறா. இதே மாதிரி அவங்க எப்படி அந்த டவரை கிரியேட் பண்ணிடுறாங்க. சக்கமோட்டோவும் வியடா அந்த பெஞ்சு மேல ஏறி மேல போயிடான். ஸ்பிரிட்டும் உடம்ப விட்டு போயிது. ஆமா நான் வந்து மேல என்ன பண்ணிருக்கேன், இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுங்களுக்கு அவ்வளவு நிம்மதி. அப்படி அவங்க போறாங்க. அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது அந்த ஸ்பிரிட்டும் இல்ல பேயும் இல்ல, எல்லாமே சக்கமோட்டோட ஒரு பிளான் தான். பண்ண வேலையால அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் உருவாயிருக்கு. இப்போ நம்ம சக்கமோட்டோக்கு அவங்க 3 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கணும், அதுக்காக தான் ஆளு இந்த அளவுக்கு பண்ணிருக்கான். அப்புறம் வேற ஆளுங்களை காட்டுறாங்க. அங்க ஒரு குண்டனும் ஹயபுசான்னு ஒரு பர்சன் கிட்ட நம்ம சக்கமோட்டோவை பத்தி சொல்றான். சக்கமோட்டோ உண்மையிலேயே மாசான பையன், அதே மாதிரி ஸ்கூல்லயே கூலஸ்ட் பையனா அது அவன் தான். ஹோய் நீ வந்து என்ன சொல்ற, அந்த பையனுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? சரி பாஸ், இந்த மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன் அவனால என்ன பண்ண முடியும்னு. வெறுமா ஒரே ஒரு விசில் தான் அடிக்கிறான். அதுக்கே சக்கமோட்டோ ஓடி ஆடி வரான். அங்க வந்த அடுத்த செகண்டே ரொம்ப கூலா அவங்களுக்காக லஞ்ச் ஏகப்பட்ட விஷயத்த அவன் ரெடி பண்றான். இதுக்கப்புறம் கபூட்டோ கூட அவன் போயின்னு இருப்பானா. கபூட்டோ அங்க கேக்குறான், அடே சக்கமோட்டோ இந்த மாதிரி எதுக்கு நீ சீனியரோட பேச்செல்லாம் கேக்குற, அவங்க வந்து உன்னை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. அதுவா என்னோட கேரக்டரை நான் இன்னமும் பில்ட் பண்ணிருக்கேன், அதனால தான் சீனியர் சொல்ற ஒரு விஷயத்தையும் நான் பண்றேன். அந்த விசிலோட சவுண்ட் கேக்குது, அதை பண்ணதோ அந்த குண்டன் தான். சக்கமோட்டோ எனக்கு வந்து என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி தாகமா
இருக்கு. ஜூஸை கொண்டு வரியா சக்கமோட்டோ? அங்க சக்கமோட்டோ ஒரு ஜூஸை கொண்டு வர அங்க இருக்கிற எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சு போயிட்டு ஒருத்தங்களும் சொல்றாங்க, அடே சக்கமோட்டோ அப்படி எனக்கும் கொண்டு வாடா. இதே மாதிரி சக்கமோட்டோ எல்லாருக்குமே ஜூஸை கொண்டு வரான். குண்டனுக்கு இதனாலே என்னவோ தெரியல ஒரு பயங்கரமான ஐடியா வருது. இந்த சக்கமோட்டோட லிமிட் வந்து எனக்கு தெரியல, அவனால என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஒரு லவ்வர் மாதிரி அவனை இன்னமும் லோன்னு அலைய ஒண்ணும். இதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு சக்கமோட்டோவும் கூப்பிடுறான். மசாஜ் பண்றது, நகம் வெட்டுறது, ஷூவை பாலிஷ் போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவன் கூப்பிடுறான். அதுக்கப்புறம் திரும்பவும் சக்கமோட்டோ அவன் வர வைக்கிறான். அங்க சக்கமோட்டோவும் வர அங்க சக்கமோட்டோ கிட்ட அவனுக்கு என்ன வேலை கொடுக்கணும் தெரியல, ஏன்னா எல்லா வேலையும் அவன் பண்ணிட்டான். சக்கமோட்டோ, இந்த மாதிரி என்னோட லைஃப் வந்து இன்னமும் கம்ஃபர்டபுளா மாறணும், அதுக்காக உன்னால ஏதாச்சும் பண்ண முடியுமா? கண்டிப்பா நான் வந்து அதுக்காக ஏதாச்சும் ஒண்ணு பண்றேன். அதுக்கப்புறம் ரெண்டுக்கு அவன் போயின்னு இருப்பானா, அங்கேயும் நம்ம சக்கமோட்டோ வந்துடுறான். அடே நீ என்னடா பண்ண இருக்க, இது வந்து பிரைவசிக்கான விஷயம்டா, இங்க வந்து பூந்து நீ என்ன பண்ண போற, அதனால சீக்கிரம் ஓடி போயிடு. அதே மாதிரி ஒரு விஷயம் அங்க நடக்க ஆரம்பிக்குது. ஆனா போதும் அங்க ஸ்கூல் முடிஞ்சோடனே ஒரு ட்ராலி அவன் கொண்டு வரான். சக்கமோட்டோவும் துரத்த ஆரம்பிக்க அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல, ஏன்னா இது வழியா அவனுக்கு கொண்டு போலாம் சக்கமோட்டோ பாக்குறான். அந்த ஆளுக்கு ரொம்ப பயமா இருக்கா, அப்படியே அவன் ஓட ஆரம்பிச்சிடறான் என்ன பண்ணும் தெரியாம. அங்க இதனால ரொம்ப அவன் இரிட்டேட் ஆகுறான். ஒரு கட்டத்துல வேற ஒரு ரூமுக்கு வருவானா, அங்கேயும் நம்ம சக்கமோட்டோ ஆல்ரெடி வந்திருக்கான். ஏன் பெட் எல்லாம் வேற வச்சிருக்கான். சார் உங்களுக்காக நான் பெட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், இங்கேயே நீங்க தூங்கலாம், வீட்டுக்கு கூட நீங்க போக தேவையில்ல, அதனால உங்களோட லைஃப் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கம்ஃபர்டபுளா மாட்டோம். அடே எப்பா நீ வந்து ஒண்ணுமே பண்ண வேணாம், இதுக்கு மேலே எதுவும் பண்ணாத, நானே மீதி விஷயத்த பாத்துக்கிறேன், இதுக்கு மேல நானே பண்ணிக்கிறேன் எல்லா விஷயத்தையும். இதுக்கப்புறம் அந்த குண்டனை கட்டுறாங்க. அந்த குண்டன் தனியாவே இப்போ எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிடறான். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம சக்கமோட்டோ கிட்ட சொல்லுவான். இப்போ பண்ண வாங்கறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் அவன் தான் பண்றான். இந்த சைடு அங்க கபுட்டோவும் கேட்கறான், ஆமா சக்கமோட்டோ அப்பா அந்த சீனியர் பசங்க இப்பெல்லாம் உன்னை கூப்பிடுறதே இல்ல, எனக்கு தெரியல என்ன ஆச்சுன்னு, என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போல, வேலையை ஒழுங்கா பண்ணலையோ என்னவோ தெரியல. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, சக்கமோட்டோ அங்க வேற லெவல்ல வேலையை பார்த்தால, அதனால ஒரு கட்டத்துல அவன் இரிட்டேட்டே ஆயிட்டான். எவ்வளவு மிச்சம் பாத்துட்டீங்கன்னா நம்ம சக்கமோட்டோ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சக்கமோட்டோ அவன் வந்து எப்படிப்பட்ட பையனா, எல்லா விஷயத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணுவான். ஆனா ஒரு விஷயத்தை தாண்டி அது என்ன, ஸ்கூலுக்கு கடைசி 5 நிமிஷத்துல தான் இவன் வருவானு. டீச்சருக்கும் புரிஞ்சு போயிட்டு இவன் லேட்டா வரானு. இதனால கேட்ட மூலான்னு பாக்குறாரு. அதுக்குள்ள நம்ம ஆளு கிட்ட பேம்பு இருக்குமா, அதை பார்த்தோன்னே டீச்சருக்கு புரியுது. இந்த பேம்பு ஸ்டிக்கை வச்சு இவன் எதுவும் பண்ண போறான்னு ஒரு கெஸிங்க பண்ணிடுறாரு. இந்த பேம்பு வச்சுதான் அவன் குதிச்சு வர போறான்னு. அதுக்காக அந்த பேம்புவை தடுக்கலான்னு அவரு போறாரா, ஆனா அவரு நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. அசால்ட்டா கேட் வழியாவே அவன் போயிடறான். இதனால செக்யூரிட்டிக்கு ஒரு மாதிரி இவன் மேல கடுப்பு கிரியேட் ஆகுது, எப்படியாச்சும் இவனை மூட்டி வேணும்னு. இதனால சக்கமோட்டோ மேல ஒரு கண்ணை வைக்கிறானா. சக்கமோட்டோ அந்த 3 பேரு ஸ்டார்டிங்ல நம்ம சக்கமோட்டோவை வெறுத்தாங்களே அந்த 3 பேர் கூட இருக்கான். செக்யூரிட்டி கார்டுக்கும் தெரிஞ்சிருக்கும் இவங்கள கெட்டவங்கன்னு. கண்டிப்பா சக்கமோட்டோ இப்போ கெட்ட விஷயத்தை தான் பண்ண போறான்னு நினைச்சு அவரு போறாரு. ஆனா அங்க பார்த்தா இவங்க ஜாலியா பபிள்ஸ் விட்டு இருக்காங்க. ஏன் நம்ம சக்கமோட்டோ விட்ட பபிள்ஸ்ல அவன் பபிளுக்குள்ள எல்லாம் போறான். அதுக்கப்புறம் கிளாஸ்ல சக்கமோட்டோ என்ன பண்ண இருக்கான்னு பாக்குறதுக்கு அவரு வராரு. சக்கமோட்டோ வித்தியாசமா அங்க தொடப்பத்தெல்லாம் வச்சு பேலன்ஸ் பண்ண இருப்பானா, அதை பார்த்து அவரு யோசிக்கிறாரு, இவன் வந்து விளான்னு இருக்கானு. ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் மேல இருக்கிற அந்த சீலிங் அதை அவன் கிளீன் பண்ண இருக்கான். இதனால அவரு இன்னமும் இரிட்டேட் ஆகுறாரு. அங்க பிரின்சிபல் கிட்ட சொல்லி அவங்க மேக்ஸ் கிளாஸையும் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் எல்லாம் வாங்குறாரு. இப்படியாச்சும் நம்ம சக்கமோட்டோவை ஏதாச்சும் பண்ணணும்னு. அங்க கிளாஸ் எடுக்கும் போது சக்கமோட்டோவை அவர் பாக்குறாரு. சக்கமோட்டோ பார்த்தா அங்க துணியெல்லாம் போட்டு ஏதோ சாப்பிடுற மாதிரி உட்காந்து இருக்கான். அங்க ஸ்பூனை வச்சு ஏதோ அவன் சாப்பிட போவானா, அவரு பாத்துறாரு. அங்க கத்த ஆரம்பிச்சாரு, ஐய் சக்கமோட்டோ நீ என்ன பண்ண இருக்க, கிளாஸ் டைம்ல சாப்பிடக்கூடாது உனக்கு தெரியாதா, மரியாதையா வெளில போ. இதனால அந்த செக்யூரிட்டிக்கு இன்னமும் சந்தோஷமா இருக்கு. ஃபைனலி எப்படியோ சக்கமோட்டோவை நான் பனிஷ் பண்ணிட்டேன்னு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அங்க சக்கமோட்டோவும் வெளில போறான். சக்கமோட்டோ என்னடா வெளில போய் பண்றான்னு அவரு பாக்குறாரு. நான் அங்கதான் ஒரு சோகமான விஷயமே, ஏன்னா சக்கமோட்டோ அங்க ஒரு பறவைக்கு சாப்பாடை ஊட்டி விடுறான். அந்த பறவையால பறக்கவும் முடியல, நகரவும் முடியல. பார்க்கும்போது செக்யூரிட்டிக்கும் இப்பதான் புரியுது அவன் வேணும்ட்டே நடிச்சிருக்கான் பறவைக்கு ஃபீட் பண்ண சொல்லி. இதனால அவரு ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. இதுக்கப்புறம் சக்கமோட்டோ வழக்க போலதான் ஸ்கூலுக்கு ரொம்பவும் லேட்டா வருவானா. இந்த வாட்டி செக்யூரிட்டி அங்க தடுக்கவே இல்லை, ஏன்னா நம்ம செக்யூரிட்டிக்கும் தெரியும் சக்கமோட்டோ எந்த அளவுக்கு ரொம்ப நல்லவனு. இதுக்கப்புறம் அங்க கிளாஸ் ஆரம்பிக்குது. அங்க ஒரு டிராயிங்கான கிளாஸ் தான் நடக்குது. இல்ல பக்கத்துல இருக்க யாரையாச்சும் நீங்க வரையலாம்னு சொல்ல எல்லா பொண்ணுங்களும் சக்கமோட்டோ தேடி தான் ஓடுறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி சக்கமோட்டோ மேல பைத்தியமா இருக்கிற அந்த பொண்ணு ஐனா வந்து உட்காந்து இருக்கா. ஆல்ரெடி அவ பர்மிஷன் வாங்கிட்டா சக்கமோட்டோ வரையறதுக்கா. அங்க அவங்க 2 பேரையும் மாத்தி மாத்தி அவங்க வஞ்சிக்கிறாங்க. சக்கமோட்டோ வரையறது தான் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க. சக்கமோட்டோ ஒரு விஷயத்த வரையறான். அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறா. சக்கமோட்டோ அந்த பொண்ணை வரைவான்னு பார்த்தா ஒரு சிம்பான்சியை வஞ்சி வச்சிருக்கான். மத்த பொண்ணுங்க அதை பார்க்கும்போது அது ஏந்தில பாக்குற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, சயின்ஸ் லேப்ல ஏதோ ஒரு பிரச்சனையா, இதனால எல்லாருமே அவங்க வெளியில வர சொல்றாங்க. அங்க சக்கமோட்டோ தான் கைட் பண்ணி எல்லாருமே கொண்டு வரான். எல்லாருமே வந்துட்டாங்க. அங்க மொட்டையா இருக்கிற ஒரு டீச்சரும் எல்லாருமே இருக்கிறாங்களான்னு செக் பண்றாரு. ஆனா ஒருத்தன அங்க ஆள காணோம். இதை கேட்டோன்னே நம்ம சக்கமோட்டோ அங்க ஓடி போறான். அந்த பையன் பாத்ரூம்ல இருந்திருக்கான். சக்கமோட்டோ எவ்வளவு விசில் வச்சால, இதனால தான் அவன் பாத்ரூம்ல இருந்தனால ஒண்ணுமே கேட்கல. அங்க பக்கெட் நிறைய இருக்கிற ஒரு தனியா மேல ஊத்திக்கிறான். இதனால என்னதான் நெருப்பு பத்திக்கினாலும் மேல எதுவுமே ஆகாது. அந்த பையனையும் அதே மாதிரி
மாதிரி அவன் காப்பாத்தி வெளியில கொண்டு வரான். நான் இப்ப பயம் என்னன்னா நம்ம சக்கமோட்டோவால இப்ப வெளியில எப்படி வர முடியும்? இது பார்த்தா கயிறெல்லாம் கட்டி பேராஷூட்ல பந்து வரான். இதுக்கப்புறம் அங்க சம்மர் வெக்கேஷன் வந்து தான் அங்க இதனால அவங்க 3 பேருக்கும் ரொம்ப போர் அடிக்குது. அங்க இதனால பள்ளத்தை தோண்டி வச்சு யாராச்சும் இதுல விழுவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்றாங்க. கரெக்டா நம்ம சக்கமோட்டோவும் அந்த டைம்ல அவன் வரான். அந்த டைம்ல சக்கமோட்டோவும் ஏதோ தேடி தான் வந்திருப்பான். அவன் கையில மெட்டல் டிடெக்டர் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்த வச்சு தண்ணியை கண்டுபிடிக்கிறதோ இல்ல காசை கண்டுபிடிக்கிறதோ அந்த மாதிரி விஷயத்த தான் யூஸ்வலி பண்ணுவாங்க. ஆனா இவங்க எதிர்பாராத விஷயம் என்னன்னா சக்கமோட்டோ அதுல விழுவான்னு இவங்க எதிர்பார்க்கல. சக்கமோட்டோ தெரியாதனமா அந்த ட்ராப்ல விழுந்துறான். இதனால அவசரமா அறக்க பறக்க அவங்க ஓடி போய் பாக்குறாங்க. ஆனா சக்கமோட்டோவை அங்க ஆளை காணோம். இதனால அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. சக்கமோட்டோ எங்கன்னு தெரியல. இதனால சக்கமோட்டோவை அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. கபுட்டோ அவன் கிட்ட போய் அவன் கேக்குறான், சக்கமோட்டோ நீ பாத்தியாடா? இல்ல, கடந்த 3 நாள்ல சக்கமோட்டோ எங்கன்னே தெரியலையே. இதனால ஸ்டோர்ல இருக்க ஆன்டி கிட்டையும் சக்கமோட்டோவை பத்தி அவங்க கேக்குறாங்க. அந்த ஆன்டி கிட்ட இந்த மாதிரி ஒரு அழகான பையன் கண்ணாடி போட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான், இந்த விஷயத்த பண்ணாலும் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணுவான், அந்த மாதிரி பையன், அவனை நீங்க பாத்தீங்களா? அவனை பாத்திருக்கேன். ஐயோ, அவனை நினைச்சாலே எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அட, இந்த ஆன்டி தேராது. இதனால திரும்ப அவங்க சக்கமோட்டோ அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம சக்கமோட்டோ எங்க போனானே தெரியல. இதனால அவங்க மனசு உடைஞ்சு போய் பார்க்ல உட்காந்து இருப்பாங்களா, அங்க ஒரு சின்ன பையன் ஓடி போகும்போது அதுல தெரியாதனமா விழுந்துறான். அப்புறம் தான் ஒரு விஷயத்தையே சொல்றான், இந்த பள்ளத்துல இன்னொரு பள்ளம் இருக்கு. இத பார்த்து நம்ம ஆளுங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா அவங்க தோணுது ஏதோ ஒரு பள்ளம் தான், ஆனா இங்க 2 இருக்கு. அப்பனா அந்த சக்கமோட்டோ அவனோட வேலை தானே இது? அவன் தோண்டி பிரேசிலுக்கு போயிட்டானா என்ன? இதனால மிஷாஷி அங்க கேட்காம உள்ள போறான். அங்கதான் சக்கமோட்டோ இருப்பான. அவன் உள்ள போய் தேட, ஆனா சக்கமோட்டோ உண்மையில எல்லாம் அங்க இல்ல. சக்கமோட்டோ வேற ஒரு இடத்துல இருக்கான். அவனோட ட்ரெஸ் ட்ரை கிளீனிங் பண்ண குத்துருக்கான். ஏன்னா பள்ளத்தை தோண்டும் போது அவனோட ட்ரெஸ் ரொம்ப அழுக்காயிச்சான். இதனால ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அவன் போறான். இந்த சைடு வந்து பார்த்தா மிஷாஷி உள்ள கிடக்க. அங்க சக்கமோட்டோ இப்பதான் விஷயத்தையே சொல்றான். என்னன்னா, நீரூற்று இங்க வரோமா நான் பாக்குறதுக்கு தான் தோணுனே. இது வந்துட்டா நம்மளால இங்க என்ஜாயும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க கேம் விளையாடும் போது சக்கமோட்டோ தெரியாதனமா பாலை ஓங்கி அடிப்பானா, அது டைரக்டா கபுட்டோட மூக்க பேத்துது. இதனால பாவம் கபுட்டோக்கு அங்க பயங்கரமா ரத்தம் ஊத்துது. இதனால சக்கமோட்டோ தான் அவனோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு ஒரு கட்டை போட்டு விடுவான். அங்க சக்கமோட்டோட பாடிய பாக்கணுமே, ஐயோ, அதை பார்த்தோன்னே பொண்ணுங்கெல்லாம் பைத்தியமாவாங்க. என்ன அழகு, என்ன ஒரு ஆண் அழகனா இருக்கான்னு. இந்த சைடு ஹயபுசான்னு ஒரு பர்சனுக்கு சக்கமோட்டோ பார்த்தோன்னே ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. ஏன்னு தெரியல, பொண்ணுங்கெல்லாம் ஒரு மாதிரி பின்னாடி போறது, அவன் பின்னாடியே இருக்குது இந்த மாதிரி துள்றாங்க. இதனால அது சுத்தமா அவனுக்கு பிடிக்கலையா. இதனாலேயே சக்கமோட்டோ கிட்ட சேலஞ்சே பண்றான், என்ன ஸ்கூலுக்கு வெளில பாரு சக்கமோட்டோ. என்னதான் இந்த மாதிரி சொல்லிட்டு போனாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு டவுட் இருக்கு, சக்கமோட்டோ திடீர்னு வராம போயிட்டா. அதனால சக்கமோட்டோட சில பல பொருளை அவங்க தூக்கிறாங்க. ஏன் இத்தனைக்கும் நம்ம கபூட்டோ இருக்கான்ல, அவனோட முடியெல்லாம் வெட்டி விட்டுறாங்க. அப்பதான் நம்ம சக்கமோட்டோ கோவமாயி வருவானு. இதுக்கப்புறம் பார்க்கல அங்க சக்கமோட்டோக்கும் அவனுக்கும் இடையில சண்டை ஆரம்பிக்குது. இப்படி இவங்க சண்டை போடுவாங்களா, அங்க போலீஸ்காரர் வராரு. ஆமா தமிழா, என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? அது நாங்க ஒண்ணுமே சண்டைலாம் போடல, சும்மா பிராக்டிஸ் பண்றோம், மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் நாங்க கத்துன்னு இருக்கோம். ஓ அப்படியா தமிழா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நானே உங்களுக்கு ரெஃப்ரியா இருக்கிறேன். அங்க இதே மாதிரி வித்தியாசமான மூசை பண்றாங்க. அதுல வெறுமா அவங்க தள்ளி தான் வேணும். அதை நம்ம சக்கமோட்டோ வித்தியாசமா அங்க பண்றான். அந்த 3 நாளையே அங்க ஒரு டாக்ஸியும் வருது. அப்புறம் தான் சக்கமோட்டோவே சொல்றான், இதுதான் டாக்ஸிய வர வைக்கிற 3. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க 3 பேருக்கும் தெரியும் இந்த மாதிரி அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்னு. இதனால அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க. அங்க சக்கமோட்டோ சொல்றான், நீங்க என் கிட்ட மன்னிப்பு கேட்கறதோட என்னோட ஃப்ரெண்டு கபுட்டோ அவன் கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கலாம். இதனால அங்க தலை குனிஞ்சு அவனோட வீட்டுக்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க. இத்தனைக்கும் கபுட்டோ கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே அவங்க மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் சக்கமோட்டோட வாழ்க்கை நார்மலா தான் போகுது. ஆனா இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு சக்கமோட்டோனா அவ்வளவு பிடிக்கும். அதனாலே என்னவோ தெரியல, அங்க போட்டோ மேல போட்டோவா சீக்கிரட்டா அவ ஃபாலோ பண்ணி எடுக்கிறா. ஆனா அந்த போட்டோஸ்ல அப்புறம் தான் அவ பாக்குறா ஒரு பேய் இருக்கு. அந்த பேய் என்னன்னா நம்ம சக்கமோட்டோவை ஃபாலோ பண்ணு, சக்கமோட்டோ எங்க போனாலும் பின்னாடியே போறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அது பண்ணு. ஆனா இத பத்தி அங்க அந்த பொண்ணுக்கு சொல்லணும்னு தோந்து, இருந்தாலும் அவளுக்கு ஒரு சைடு பயமா இருக்கு. சொல்லிட்டா அவ்வளவுதான், இவ ஃபாலோ பண்ற அந்த விஷயம் தெரிஞ்சிடும். பேய் பண்ற ரகலையும் இருக்கு. அங்க ட்ராலிய தூக்கி போட சக்கமோட்டோ ஸ்டெயிலா அதுல சர்க்கிங்னு போறான். கட்டத்துல அந்த பொண்ணும் கேக்குறா, ஆமா சக்கமோட்டோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்டா எதுவும் ஃபீல் ஆகலையா? ஆனா சக்கமோட்டோக்கு அங்க டிஃப்ரெண்டா எதுவும் ஃபீல் ஆகல அப்படின்னு அவன் சொல்றான். யாரோ ஒருத்தவங்களை உங்களை ஃபாலோ பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகலையா? நான் இல்லைன்னு சொல்ல. இதனால அவ போயிடறான். இதுக்கப்புறம் அவங்க ஒரு வித்தியாசமான கேம், அதாவது தள்ளி ஒண்ணும், அதுதான் கேமு. அதை அவங்க விளையாடுறாங்க. அப்பயும் அந்த பொண்ணு திரும்பவும் போட்டோ எடுக்க, அந்த போட்டோலயும் அந்த பேய் இருக்கு. அந்த பேய் தான் நம்ம சக்கமோட்டோட காலை பூச்சின்னு இருக்கு. அதனால நம்ம சக்கமோட்டோட பேலன்ஸ் அது நிலையா இருக்கு. அவன் கீழே விழல.
போட்டோஸ் எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணிட்டு அங்க சக்கமோட்டோ கிட்ட அவ எத்தனை போய் காட்டுறா. இந்த மாதிரி ஒரு பேய் இருக்குப்பா, அது உன்னை ஃபாலோ பண்ணினே இருக்கு, போட்டோஸ்ல கூட பாரு, அது உன்னோட காலை பூச்சி உனக்கு ஹெல்ப் பண்ணு. ஓ ரொம்ப நன்றி இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கு. இதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அவனே அவன் ஜெராக்ஸ் எடுத்து அந்த பேய்க்கு நன்றி சொல்ற விதமா அதை பண்றான். அந்த போட்டோலாம் தன்னால பறக்குது. அன்னில இருந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணு எடுக்கிற ஒரு போட்டோல அதுக்கப்புறம் அந்த பேயை பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் வேற ஒரு சீன்ல சக்கமோட்டோ ஒரு சீடியை தேடி வந்திருப்பான். அங்க சக்கமோட்டோக்கு அந்த சீடி கிடைக்கவே கிடைக்காது. பார்த்தா அந்த 3 பேர்கிட்ட தான் அந்த சீடியும் இருக்கும். சக்கமோட்டோ எங்களால இந்த சீடியை தர முடியும், ஆனா எங்களுக்கு தேவையான அந்த 18+ சீடி, அதாங்க சிம்பாலிக்கா சொன்னா பிட்டு படம், அந்த சீடியை பசங்க கேக்குறாங்க. இதுக்கு சக்கமோட்டோவும் ஒத்துக்கிறான். அங்க நைஸா உள்ள போகுது. அதான் அந்த அடல்ட் மூவி, இந்த பிட்டு படத்தை எப்படியாச்சும் அவன் கொண்டு வரதுக்கு பாக்குறான். போற வழியில நிறையவே அவங்க கிளாஸ் பொண்ணுங்களாம் இருக்க. சக்கமோட்டோ நைஸா அங்கில இருந்து நழுவி கேஷ் கவுண்டருக்கு வந்துடுறான். அங்க அவரு வந்து கண்டுபிடிச்சாரு, இந்த பையன் வந்து ஒரு சின்ன பையனா இருக்கான், இருந்தாலும் இந்த மாதிரி பிட்டு பத்தெல்லாம் வாங்குறான்னு. இதனால அவரு வந்து ஒரு மாதிரி தப்பா பேச ஆரம்பிக்க. ஆனா நம்ம சக்கமோட்டோ அங்க அவனையும் அவன் அடல்ட் மாதிரி காட்டிக்கிறானா. ஓ நீ வந்து பெரியவனப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஏமாந்துறாரு. இதனால மிஷன் அவங்க சக்சஸ் ஆயிடுது. இதுக்கப்புறம் இன்னொரு பசங்களை காட்டுறாங்க. அந்த பசங்க ஸ்போர்ட்ஸ்ல நம்ம சக்கமோட்டோ தோக்கடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால பிரெட் இருக்கும்ல, அதை வந்து டைட்டா அவங்க செயினால கட்டி போட்டுறாங்க. இதனால சக்கமோட்டோ என்னதான் முக்கிய ட்ரை பண்ணாலும் அதை ஒண்டி சக்கமோட்டோவால எடுக்கவே முடியாது. அதே மாதிரி கேம்ல பிரெட் எடுக்கணுமா, சக்கமோட்டோ அப்படியே பிடிச்சு சுத்துன்னு சுத்த பிரெட் தன்னால வருது. அங்க யாராலெல்லாம் பிரெட் எடுக்க முடியலையோ அவங்களுக்கு எல்லாம் பிரெட் ஷேர் பண்றான். அதுக்கப்புறம் பிரமிடு மாதிரி மேல ஏறணும். அங்க சக்கமோட்டோ ஏறி போறான். ஆனா இப்பயும் ஷீராக்கு அங்க ஒரு ஈவலான பிளான் வருது. அவங்களும் எதோ பண்றாங்க சக்கமோட்டோ விளைவிக்கணும்னு. ஆனா சக்கமோட்டோ அங்க ஒரு பயங்கரமான போஸ கொடுக்க, அதனால பொண்ணுங்களாம் திரும்பவும் நம்ம சக்கமோட்டோக்கு விழுந்துடுறாங்க. அவங்க பொண்ணுங்களோட கூட்டமும் நம்ம சக்கமோட்டோ கிட்ட அலமோதுது. இதனால அவங்களுக்கு இன்னமும் கடுப்பா தான் ஆகுது. அங்க இருக்கிற மத்த பசங்களாம் தோழியை ஒத்துக்கிறாங்க, போதும்டா ஷீரா நம்ம விட்டுலான்னு. அந்த ஷீரா அந்த பர்சன் அப்படி இல்ல, சக்கமோட்டோவை பார்த்தாலே அவனுக்கு வயிறு எரியுது. இதனால அடுத்த போட்டியா இருக்கிற அந்த ரேசிங், அந்த கேம்ல எப்படியாச்சும் அவனை தோக்கடிக்கணும், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி அங்க ஒரு பிளானையும் போடுறான். இதனாலேயே ரேஸ் அப்போ சக்கமோட்டோட ஷூலேஸ் அவன் கட்டி விட சக்கமோட்டோவால அங்க ஓட முடியல. ஆனா சக்கமோட்டோக்கு வல்லவனுக்கு பொல்லும் ஆயுத மாதிரி அங்க இதே ஒரு வாய்ப்பை வச்சு சீட்டா மாதிரி ஓடுறான். ஏன் இத்தனைக்கும் அந்த ரேஸையும் அவன் தான் ஜெயிக்கிறான். இதுக்கப்புறம் ஸ்கூல்ல கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் வந்து வரப்போகுது. இதனால ஒரு பசங்களும் அவங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி ஆயின்னு இருப்பாங்களா. அங்க ஹயபோசாவோட கேங்கும் அங்க ரெடி ஆயின்னு இருக்கு. அங்க ஒரு பையன் வரான், அவனோட பேரு ஃபியூகஸ். அவன் சக்கமோட்டோவை பத்தி கேக்குறான். சக்கமோட்டோவை பத்தி அவங்க வாயை திறக்கலையா, இதனால அடின்னு அடிச்சிடறான். இந்த ஃபியூகஸ் அவன் கிட்ட வந்து ஏதோ ஒரு டெக்னிக்கை பத்தியும் சொல்றான். இதுக்கப்புறம் யாரோ ஒருத்தங்க கல்ச்சரல்ஸுக்காக இவங்க பண்ண டெக்கரேஷன் எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டாங்க. இப்படி எல்லாத்தையுமே நாசமாக்குனது, இது எல்லாத்தையுமே இப்படி பண்ணது, இது எல்லாத்துக்குமே காரணம் சக்கமோட்டோன்னு அவன் மேல பழியப்பட அவனை எல்லாருமே தேடுறாங்க. ஏன் இத்தனைக்கும் அவன் மேல பவுண்டியை வைக்கிறாங்க. 100 மில்லியன் என்னு சொல்லணும். எல்லாருமே நம்ம சக்கமோட்டோவை தான் தேடுறாங்க. சக்கமோட்டோ ஒரு இடத்துக்கு போவானா, அட இது சக்கமோட்டோன்னு சொல்லி பிடிக்க வர. ஆனா நல்ல வேலை அந்த சீனியர் பசங்க இவனை வந்து காப்பாத்துறாங்க. வந்து இங்க இருந்து தப்பிச்சுப்போ, இதுக்கப்புறம் நாங்க எல்லாத்தையுமே பாத்துக்கிறோம். அப்புறம் தான் சக்கமோட்டோக்கு அவங்க புரிய வைக்கிறாங்க. ஹயபோசா அவன் வந்து இவன் பின்னாடி இருக்கான், சக்கமோட்டோவை அவன் எப்படியாச்சும் கொல்லணும்னு பாக்குறான். ஆனா சக்கமோட்டோக்கு புரியல அவன் வந்து எதுக்கு அப்படி பண்ணணும்னு. இல்ல சக்கமோட்டோ அவன் 3rd இயர்ல படிக்கிற ஒரு பையன், அவனுக்கு இந்த பாப்புலரா இருக்கிற பசங்கனாலே பிடிக்காது. இப்படி யாராச்சும் பார்த்தா போதும் அவங்கள தொல்லை பண்றது, தொல்லை பண்ணியே ஸ்கூலுக்கு வராம பண்றது தான் அவனோட வேலையே. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பசங்களா அப்படி பண்ணிருக்கான். இப்போ நீ வந்து டார்கெட்டா மாட்டிருக்க, அவ்வளவுதான விஷயம். இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் கிளாஸுக்கு வருவானா, அங்க திரும்பவும் பசங்களாம் ரெடி பண்ணிருக்காங்க. அங்க நிறைய பசங்களுக்கு தெரியும் சக்கமோட்டோ வந்து அப்படிப்பட்ட பையனே இல்ல, அவன் அதை பண்ணிருக்க மாட்டான்னு சில பேர் நம்புறாங்க. ஆனா சில பேருக்கு இன்னமும் நம்பிக்கையில ஒரு சைடு சக்கமோட்டோ தான் அதெல்லாம் பண்ணிருப்பானோ அப்படின்னு ஒரு சைடு அவங்களுக்கு டவுட் இருக்கு. இதனால சக்கமோட்டோ ரொம்ப சோகமா அங்க இருந்து போறான். போனக்கப்புறம் அவங்களோட வேலை முடியுதா, திடீர்னு அங்க ஒரு பொண்ணோட வாய்ஸ் வருது. இந்த மாதிரி நான் தான் இந்த வேலையை பண்ணேன், இந்த பலூன்ஸ் எல்லாத்தையுமே நான் தான் உடைச்சேன்னு. அங்க ஒரு 2 பேர் இருப்பாங்க, அவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்க. என்னடா இது, அந்த பொண்ணு வந்து நம்மளுக்கு பதிலா இப்படி சொல்லுதுன்னு அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. அவங்க வந்து வித்தியாசமா நடந்துப்பாங்களா, அதுலயே மத்தவங்களுக்கு தெரியுது இவங்க தான் இந்த வேலையை பண்ணாங்கன்னு. அதே மாதிரி மத்த கிளாஸுக்கு தெரியாது இவங்களோட டெக்கரேஷன் எவ்வளவு சீக்கிரமா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு. அவங்க கிட்ட சாவியும் இருக்காது, இவங்களுக்குள்ளேயே தான் சாவி இருக்கும். அதே மாதிரி இவங்க எப்பயுமே சீக்கிரமெல்லாம் வரமாட்டாங்க, ரொம்ப லேட்டா தான் வருவாங்க. இப்போ எவ்வளவு சீக்கிரமா இதுக்கு வந்திருக்காங்க, இதை வந்து எப்படியாச்சும் அழிக்கணும்னு சொல்லிதான் உண்மைலாம் தெரிய வந்துதான் அந்த பசங்க திரும்பவும் மிரட்டுறாங்க. இங்க ஒண்டி எங்களை அப்படியே போகவில்லை, அவ்வளவுதான், நாங்க திரும்பவும் இங்க இருக்கிற பலூன்ஸ் எல்லாம் உடைச்சு விட்டுருவோம். அப்புறம் தான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது, டோரு கிட்ட ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்டுக்கோல, பொண்ணு மாதிரி பேசுனது வேற யாரும் இல்ல, நம்ம சக்கமோட்டோட வேலை தான். அங்க சக்கமோட்டோவும் உள்ள வந்து ஒரு பலூனை கன்னு மாதிரி மாத்திடுறான். அந்த கன்னை வச்சு ஆளு மிரட்டுறான். ஹோய் நீங்க இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும், இல்லன்னு வச்சுக்கோயேன் அவ்வளவுதான், பாத்துக்கோ கையில இருக்கிற இந்த கன்னு வச்சு அப்படியே உன்னை போட்டு தள்ளுருவேன். அடே என்னடா இவன்
பைத்தியக்காரனா கையில பலூனை வச்சு அதை போய் கன்னு சொல்றான். சக்கமோட்டோ அவங்க ஒரு ட்ரையலை காட்டுறான். அந்த பலூன் மேல அப்படியே ஷூட் பண்ணுவானா அந்த பலூன் அப்படியே வெடிக்க இதனால அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. என்னடா இது உண்மையான? ஆனா உண்மையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கபுட்டோ தான். கபுட்டோ பின்னாடி ஒரு மிரர் ஒலியா இதெல்லாம் பண்ணிருப்பான். மிரரோட அந்த வெளிச்சம் அந்த ஒலி அந்த பலூன் மேல படும் போது அது ஹீட் ஆகுமா, இதனால அந்த பலூன் உடஞ்சு போகுது. இது தெரியாம அவங்களும் இது உண்மை நினைச்சு அங்க மன்னிப்பெல்லாம் கேட்கறாங்க. இந்த மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி ஃபியூக்கஸ் அவன் தான் எங்களை இப்படி பண்ண வச்சான், எங்களுக்கும் வேற வழி தெரியாம தான் இப்படி பண்ணோம். இதுக்கப்புறம் அங்க ஒரு 3 பொண்ணுங்க லஞ்ச சாப்பிடலான்னு போவாங்க. அங்க சக்கமோட்டோ கபுட்டோ அவங்க எல்லாம் பார்த்தா அந்த ஃபுட்டை வச்சு வித்தியாசமா எதுலாம் பண்ண இருப்பாங்க. இந்த சைடு அங்க ஒரு 3 பொண்ணுங்களை நம்ம பாத்துருப்போம்ல, அதுல மெகோமின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு அவளோட ஸ்டோரியை பத்தி சொல்றா. நான் வந்து சக்கமோட்டோ எப்படி தெரியுமா மீட் பண்ணேன், அவனை எக்ஸாமோட என்ட்ரன்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் நான் அவனை பார்த்தேன். என்னன்னா எக்ஸாம் எழுதும் போது என்னோட எரேசர் கீழே விழுமா, அதை எடுக்க போயிருப்ப எங்க 2 பேரோட கை கிட்டத்தட்ட டச் ஆக போயிருக்கும். இதுல இருந்து என்னவோ தெரியல அந்த எரேசர் எனக்கு ரொம்ப லக்கியான எரேசரா இருந்ததுப்பா. இதை கேட்டு அந்த பொண்ணுங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அங்க இன்னொரு பொண்ணு அவளோட கதையை சொல்றா. அவ மழை டைம்ல தான் நம்ம சக்கமோட்டோவை பாத்துருக்கா. அப்பத்துல இருந்து என்னவோ தெரியல ரெய்னி சீசன்னா இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு புக்கை கொண்டு போகும்போது அங்க புக்கு கீழே விழுமா, அந்த இடத்துல நம்ம சக்கமோட்டோ தான் ஜென்டலா காப்பாத்திருப்பான். இதனால என்னவோ தெரியல நம்ம சக்கமோட்டோவை அதுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். இவங்க ஸ்டோரி எல்லாம் நம்ம கேட்டோம்ல, அங்க போற வழியில கபுட்டோ அவனோட ஸ்டோரியை சொல்றான். நம்ம கபுட்டோ வந்து எப்படி நம்ம சக்கமோட்டோவை சந்திச்சிருப்பானா, உனக்கு ஒரு நாள் கையில அடிபட்டிருக்கும். அந்த டைம்ல வரும்போதே பேண்டேஜ் தெரியாத நம்ம கீழே விழுந்துருமா, அந்த டைம்ல சக்கமோட்டோ தான் அங்க ஹெல்ப் பண்ணிருப்பான். அவன் போற ஸ்டைல் இருக்குமே அது வந்து வெறும் பேண்டேஜ் தான், ஏதோ என்கேஜ்மெண்ட் ரிங் மாதிரி அங்க போட்டு வர்றான். இதனாலே என்னவோ தெரியல அங்க இருக்கிற மத்த பொண்ணுங்களுக்கு அவங்க சுச்சுவேஷனை கம்பேர் பண்ணா அந்த பையனோட சுச்சுவேஷன் அது வந்து ரொம்ப அவங்களுக்கு ரொமான்டிக்கா தெரியும். கொஞ்சம் வயிறு அவங்களுக்கு எரியுது. என்னடா இது நம்மள கம்பேர் பண்ணா அவந்து நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் சக்கமோட்டோ அங்க மார்க்கெட்ல சுத்தி நிற்பானா, அங்க ஒரு 2 பசங்களோட கேங்க காட்டுறாங்க. அவங்க எதுக்கு வந்திருப்பாங்கன்னா அவங்க ஒரு குரூப் டேட்டிங் பண்ணலாம் தான் போயின்னு இருப்பாங்க. என்ன ஒண்ணு, அந்த பக்கம் 3 பொண்ணுங்க இருக்காங்க, இந்த பக்கம் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இதனால சக்கமோட்டோவை அவங்க வந்து சேர்த்துக்காங்க. சக்கமோட்டோவை பாக்குறதுக்கும் கரெக்டா இருக்கான். நம்ம சக்கமோட்டோவை பத்தி சொல்லவா வேணும், அவன் ரொம்ப ஸ்மார்ட். ரெடி பொண்ணுங்களாம் மயங்கி போயிடுவாங்க. இதனால ஓகேன்னு சொல்லி சக்கமோட்டோவை அவங்க கொண்டு போறாங்க. அங்க சக்கமோட்டோவை பார்த்து ரொம்ப அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆமா இந்த பையன் இதுக்கு ஸ்கூலோட யூனிஃபார்ம்ல இருக்கான், அதுவா சக்கமோட்டோ வந்து ஒரு காஸ்ப்ளே பண்றான்ப்பா, அதனால தான் இவன் வந்து இப்படி போட்டிருக்கான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களும் அவங்களோட ஹாபியை பத்தி கேக்குறாங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ல நீங்க என்னவா ஆக போறீங்கன்னு. அங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் முடி வெட்டுற பார்பரா ஆக போறான்னு சொல்றான். 2வதா இருக்கிறவன் அவனுக்குன்னு டென்டல் கிளினிக் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றான். 3வதா நம்ம சக்கமோட்டோ தான் சொல்லணும். அங்க நம்ம சக்கமோட்டோ சொல்றான், நான் வந்து நாசால ஜாயின் பண்ணி யாருமே இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு பிளானட்டை கண்டுபிடிக்க போறேன். அது வழியா மக்களால அங்க வாழ முடியும், ஈவன் இந்த உலகம் அழிஞ்சு போயிட்டாலும். கேக்குற அந்த பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்களோட பிளான்ஸை கம்பேர் பண்ணா சக்கமோட்டோ ரொம்ப கூலா அவங்களுக்கு தெரியுது. இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹிப்போ வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்க. என்னன்னா இதோட வாயில கைய வச்சு சில பல ஆன்சரை அவங்க கொடுக்கணும். சக்கமோட்டோட டர்ன் வர சக்கமோட்டோ கைய வச்சோடனே அது கடிச்சுதா. சக்கமோட்டோ ஏதோ அது ரியல் ஆனது மாதிரி அப்படியே தடவிட அது பொம்மை தான். இந்த அளவு சக்கமோட்டோட கேரிங் நேச்சர்னாலே என்னவோ தெரியல அது ஓப்பன் ஆயிடுது. இதை பார்த்து பசங்களாம் ரொம்ப ஆச்சரியமா வராங்க. முக்கியமா பொண்ணுங்களாம் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா சக்கமோட்டோ கிட்ட ஒரு நல்ல கேரிங் நேச்சர் இருக்கு. அப்புறம் அவங்க கரோக்கில பாட்டெல்லாம் பாடுறாங்க. அதுல அவங்க 2 பேரும் பாடுற பாட்டு அதுவும் சூப்பரா இருக்குமா. அந்த பொண்ணுங்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சு போயிட்டு. ஆனா 3வதா நம்ம சக்கமோட்டோட டர்ன் வந்தா அவன் பார்த்தா கைய வாய் கிட்ட வச்சு ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சவுண்டை அவன் எழுப்புறான். அதை பார்த்து பொண்ணுங்க இன்னமும் இம்ப்ரெஸ் ஆக. இதனால அந்த 2 பசங்களுக்கு ஒரு மாதிரியாவது நம்ம தாண்டா தோக்கடிக்கணும், எப்படியாச்சும் நீயும் நானும் டீம் போட்டு நம்ம சக்கமோட்டோவை அவங்க எம்பரஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவும் அவங்க பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் போட்டு ஜூஸ் எல்லாம் வந்து வேணும்ட்டே நம்ம சக்கமோட்டோக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் தராங்க. சக்கமோட்டோ அதை குடிச்சிட்டாலே போதும், அவன் பாட்டு பாடும் போது அவனுக்கு ஒரு மாதிரி இதனால போறோம். அதனால பொண்ணுங்க இவனை ஒரு மாதிரி தப்பா பாப்பாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அங்க சக்கமோட்டோ ஒரு பாட்டியும் பாடுறான். ஆனா அது இவங்களோட லாங்குவேஜ் இல்ல, ஏன்னா பாடுறது வேற ஒரு லாங்குவேஜ். அவங்களுக்கு அது நல்லாதான் இருக்கு. அவங்க நினைச்சு பார்த்தா அந்த விஷயம் நடக்கும். அதுக்கேத்த மாதிரி அவன் டோனியும் மாத்துவான் பாருங்க. இதனால அந்த பொண்ணுங்களுக்கு அது இன்னமும் கூலா தெரியுது. இத்தனைக்கும் பக்கத்துல மத்த பொண்ணுங்களா டேட்டிங் வந்திருப்பாங்களா, யாராவது இந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா பாறான்னு சொல்லி அவங்கள நம்ம சக்கமோட்டோவை பார்த்து தாவுறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது சக்கமோட்டோவை கொண்டு வந்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்னு. சக்கமோட்டோ ஒரு சிக்மா மேல அவன் முன்னாடி எல்லாம் நிக்க முடியுமா என்ன. அதுக்கப்புறம் ஹயபுசாவோட சீனை கட்டுறாங்க. அங்க அவங்க அம்மா வந்து தவறி போயிட்டாங்களா. இதனால அவங்க அப்பா வந்து ஒரு டிசிஷனை எடுத்திருக்காரு, ஒரு இன்னொரு மேரேஜ பண்ணிக்கலான்னு. அப்பா வந்து சொல்றாரு, நீ வந்து ஒழுங்கா இருக்கணும்டா, அந்த லேடியை மீட் பண்ணும்போது நல்ல விதமா நடந்துக்கணும், உனக்கு புரியுதா. இதனால ஹயபுசாக்கு அங்க என்ன பண்ணணும் தெரியல. ஏன்னா நம்ம ஹயபுசா வந்து ஒரு கேங் லீடரு, அதுக்கும் மேல ரவுடி மாதிரி அவன். இதனால என்ன பண்ணணும் தெரியாம சக்கமோட்டோ கிட்ட போய் அவன் கேக்குறான், தல எனக்கு என்ன பண்ணணும் தெரியல தல, இந்த மாதிரி அப்பா வந்து மேரேஜ் பண்றாரு, ஒரு ரொம்ப நல்ல விதமா நடந்துக்க சொல்றாரு, எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, ஒன்னும் பிரச்சனை இல்ல,
போ ஒரு பெரிய ஷர்ட்டை கொண்டு வா. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பிளானையே காட்டுறாங்க. என்ன பிளான்னா, சக்கமோட்டோ அவனோட ஷர்ட் பின்னாடி ஒளிஞ்சிப்பான். அங்க மீட் பண்ணும் போதும் உங்க ஹயபுசாவை மீட் பண்ண மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ற வேலை எல்லாமே நம்ம சக்கமோட்டோ தான் பின்னாடி வழியா அவன் பார்த்துப்பான் எல்லா விஷயத்தையும். இதனாலே என்னவோ தெரியல, அந்த லேடிக்கு இங்க ஹயபுசாவோட மேனஸ் ரொம்ப பிடிச்சு போயிடுது. இதே மாதிரி அவங்களோட நாளும் அங்க நல்லா போகுது. இதுக்கப்புறம் அவங்க போவாங்களா என்னன்னு தெரியல. போற வழிய நம்ம ஹயபுசா வந்துடுறான். அந்த வழியில திடீர்னு ஒரு ரவுடி கும்பல அவன் பாக்குறான். என்னுடைய ஹயபுசாவோட அப்பாவை அவங்க வம்பில் இருக்கிறாங்க. அப்புறம் தான் ஹயபுசாக்கு புரியுது இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த லேடி தானே. அவளோட வேலையே இதுதான், இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம டேட்டிங் பண்ணலாம் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே பறிக்கிறது தான் அவங்களோட வேலையே. அதனால சக்கமோட்டோ வெளியில வந்து பயங்கரமா எல்லாரையுமே தாக்குறானா. இன்னொருத்தனும் ஒரு கட்டத்துல நம்ம சக்கமோட்டோவையும் தாண்டி ஹயபுசா அவனோட கையெடுக்க இதனால பெரிய ஒரு பயந்து போயிடாரு. போகும்போது ஹயபுசா அங்க தேங்க்ஸும் சொல்றான். சக்கமோட்டோ ரொம்ப நன்றி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. இதுக்கப்புறம் அவங்க ஸ்னோ சீசன் வந்து அங்க கபுட்டோ சக்கமோட்டோ எல்லாம் போயின்னு இருக்கும் போது அதே 3 பேரை அவங்க மீட் பண்றாங்க. அவங்க 3 பேரை பார்த்தா குழந்தை மாதிரி ஜாலியா ஸ்னோல விளையாண்டு இருக்க அங்க சக்கமோட்டோவையும் அவங்க கூப்பிடுறாங்க, வாடா நீயும் விளையாடுன்னு. இதனால சக்கமோட்டோ ஒத்துக்கிறாங்க குழந்தை மாதிரி ஜாலியா விளையாட. அவங்க இப்பதான் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, சக்கமோட்டோ நம்ம ஏன் ஸ்னோபால் ஃபைட் பண்ணக்கூடாது, அதுல எப்படியாச்சும் அவனை தோக்கடிக்க பார்க்கலாம். ஆனா சக்கமோட்டோவை அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, அதுல ஜெயிக்கவும் செய்யறான். அதுக்கப்புறம் ஸ்கூலோட ஃபேரோலோ தான் அந்த டைம்ல ப்ரொஃபஸரும் நம்ம சக்கமோட்டோவை தான் ஸ்பீச் கொடுக்க சொல்றாரு. அதனால சக்கமோட்டோ தான் அங்க போறானே ஸ்பீச் கொடுக்க. அங்க கொடுக்கும் போதே செயின் ஒரு பேட் எல்லாம் எடுத்துட்டு தாக்க வரானா. அதை நம்ம சக்கமோட்டோ காலேஜ் லைஃபோட ஒரு லெசன் மாதிரி சொல்ல அது அவங்களுக்கு பிடிச்சு போகுது. ஒரு கட்டத்துல ரொம்பவும் தாக்க வரானா. கூக்குமாக்கா சில பல விஷயத்த பண்ணி நம்ம செயினை அப்படியே அவன் தூரமா தள்ளி விட்டுறான். செயினை கிட்டத்தட்ட கீழே விழ போவான். ஜஸ்ட் மிஸ் சக்கமோட்டோ தான் அங்க காப்பாத்துறான். விட்றா என்ன விட்றா நான் வந்து கீழே ஊந்துறேன். ஆனா சக்கமோட்டோ அங்க விடலையே. இதனால சக்கமோட்டோட கையிலேயே அவன் பேட்டை வச்சு தாக்குறான். சக்கமோட்டோட கையில எல்லாம் அங்க ரத்தமா ஊத்துது. இருந்தாலும் அவங்க விடவே இல்லை. இதே மாதிரி எப்படியும் அவன் செயினை காப்பாத்துறான். இதையும் ஒரு லெசன் மாதிரி மத்தவங்களுக்கு சொல்ல இந்த ஸ்பீச் சும்மா எல்லாரோட மனசையும் உருக்கிச்சு. அதனால எல்லாருமே அங்க பாராட்டவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீனோலியா ஃபியூகஸ் தான் இதெல்லாம் பண்ண சொன்னான்னு நம்ம ஹயபுசாக்கு தெரிய வர அங்க ஹயபுசா ரொம்பவும் கடுப்பாவறான். ஃபியூகஸ ஒரு வழி ஆக்கணும்னு அங்க அவன் போலான்னு இருப்பானா. சக்கமோட்டோ தான் வந்து தடுக்கிறான். வேணா ஹயபுசா இந்த மாதிரி நீ அப்படி எதுவும் பண்ணக்கூடாது. நான் என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு, அது வழியா அவனுக்கு ரிவெஞ்ச நம்ம கொடுக்கலாம். அவங்களும் ஒத்துக்கிறாங்க. செரமோனி அப்போ நம்ம ஃபியூகஸும் அங்க இருப்பானா. ஃபியூகஸ் அவங்க பயங்கரமா அசிங்கப்பட்ட. அதனால ஃபியூகஸ் அதுக்கப்புறம் வரவே இல்லையே. ஃபியூகஸ் ரொம்ப அங்க அசிங்கப்படுறான். அதே மாதிரி அங்க சக்கமோட்டோட கடைசி நாள் வருது. அது அங்க காலேஜோட கடைசி நாள். நம்ம சக்கமோட்டோக்கு நாசா வழியா ஜாபும் கத்திருக்கோம். அதை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப சோகமா வராங்க. நான் சக்கமோட்டோ விட்டு இவங்க தான் பிரிய போறாங்கல்ல. சக்கமோட்டோட ஜாப் என்னன்னா மாசல ரிசர்ச் பண்ணணும். அங்க வாழ முடியுமா முடியாதான்னு. ஆல்ரெடி இந்த மாதிரி வேலைனா நம்ம சக்கமோட்டோக்கு தான் பிடிக்குமே. அதனால அவன் ஒத்துக்கினா. இதனால அங்க வந்து அங்க போற மாதிரியும் இருக்கு. அங்க டீச்சரும் வந்து கேக் எல்லாம் தூக்கி போடுவாரா. எல்லாருமே அங்க தூக்கி போட ஆரம்பிக்க இது நம்ம சக்கமோட்டோக்கு ஒரு வகையான ஃபேர்வெல் மாதிரி தான். அங்க ஜாலியா அவன் தப்பிக்க ஆரம்பிக்கிறான். அங்க இதே மாதிரி காலேஜை விட்டு அவன் போறான். மேல இருந்து எல்லாருமே ஒரு மாதிரி ஏக்கமா நம்ம சக்கமோட்டோவை பாக்குறாங்க. சக்கமோட்டோ விட்டு பிரியதுனால அவங்களுக்கு கண்ணீராவதுதான். அதை பார்த்து சக்கமோட்டோவுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன அவளுக்கு அவன் காட்டிக்கல, ஆனா மனசுல ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. இப்படியே அவன் நாசாக்க போறான். எங்கேயே அந்த ஒட்டுமொத்த சீசனும் முடியுது. கிட்டத்தட்ட ஒரு சீசனை நம்ம ஃபுல்லாவே பாத்திருப்போம். இந்த அனிமே வந்து எப்படிப்பட்ட அனிமேனா, கிளாஸ்ல என்னென்ன நடக்குது, நம்ம சக்கமோட்டோ ஒரு சிக்மா பாயா இருந்து நம்ம சக்கமோட்டோ அங்க என்னென்ன பண்றான் அப்படின்னு தான் கதை வந்து நோக்கி போகும். இதை நான் ஃபர்ஸ்ட் ஒரு எபிசோட் போடலாம் தான் இருந்தேன். ஆனா ஒரு எபிசோடா போட்டா இது போர் அடிச்சிடும் கண்டிப்பா. அதனால ஒட்டுமொத்த சீரீஸையும் பார்த்துட்டு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கிற விதமா இதை வந்து நான் பண்ணிருப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல இன்னமும் ஒரு 30-40 நிமிஷத்துக்கு அனிமேஸ் வரும். இது கூடவே நான் அவர் எடிஷனையும் இதுக்கு மேல போடுறேன். அதனால 5K லைக் கொடுங்க. நம்ம அவர் கணக்குல புதுசா அனிமேஸை பார்க்கலாம். வெறும் 5K லைக் கொடுங்க, அதுவே போதும். அதே மாதிரி இந்த அனிமேவை எவ்வளவு தூரம் நீங்க பாத்துட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இது எப்படி இருந்ததுன்னு. அதனால கீழே மறக்காம நான் சொன்ன விஷயத்த பண்றேங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு அவர் எடிஷன்லயோ இல்ல நெக்ஸ்ட் ஒரு அனிமேல நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க நம்ம வீடியோக்கு வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம்.